hello friends, welcome to my channel மாணவன் ஆசிரியர். Hello friends, welcome back to our channel மாணவன் ஆசிரியர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். ஸோ டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயர் செமஸ்டர் எக்ஸாம் யூஜிசி இறுதித் தேர்வு வழிகாட்டுதல் எதிரான மனு இன்று பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் கேன்சல் பண்ண சொல்லி ஒரு 31 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெல்லி கோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான விசாரணை வந்து இன்று வந்து நடைபெற மாதிரி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்திருக்கு. ஆனால் கேஸ் ஹியரிங் வந்து ஜூலை 31 வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுப்ரீம் கோர்ட் டு ஹியர் பிலா அகேன்ஸ்ட் யூஜிசி ஃபைனல் எக்ஸாம் கைட்லைன்ஸ் டுடே. ஸோ இன்றைக்கி வந்து விசாரணைக்கு வருது. த சுப்ரீம் கோர்ட் வில் ஹியர் த பிலா ஆஃப் 31 students today against the UGC final exam guidelines. A group of 31 students have filed to petition against the University Grants Commission UGC on the discussion to conduct the final year exams compulsory on the September. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த யூஜிசியோட கைட்லைன்ஸை எதிர்த்து டெல்லி கோர்ட்டில் வந்து ஒரு 31 மாணவர்கள் வந்து பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பெட்டிஷன் போடுறதுக்கான விசாரணை கூட இன்றைக்கி தான் வந்து வந்திருக்கு. சரிங்களா, கோர்ட்டோட ஹியரிங் வந்து ஜூலை 31 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து விசாரணைக்கு வரதான்னு சொல்லி நமக்கு வந்து அஃபிஷியலாக ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து அவங்க சொல்ல வரது என்னன்னா, இந்த விசாரணை நடந்த வாட்டி தான் கோர்ட்டுக்கு வந்து அந்த கேஸ் வந்து ஹியரிங் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைனல் செமஸ்டருக்கு வந்து எப்படி எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு யூஜிசி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, universities to conducted the examination offline mode using pen paper, online mode or else by opting the blended mode of examination which exams will be held on the both online and offline. ஸோ யூஜிசி வந்து என்ன சொல்லியிருந்தாங்களா, ஆன்லைனில் வந்து கண்டக்ட் பண்ணலாம் செமஸ்டர் எக்ஸாம்ஸை, அப்படிலாம் ஆஃப்லைனில் வந்து கண்டக்ட் பண்ணலாம், அப்படிலாம் இன்டர்பண்டட் ஆன்லைன்லையும் கண்டக்ட் பண்ணலாம் ஆஃப்லைன்லையும் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ யூஜிசியோட கைட்லைன்ஸ் வந்து நிறையா யூனிவர்சிட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சில யூனிவர்சிட்டி வந்து நாங்கள் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில யூனிவர்சிட்டி வந்து எக்ஸாமினேஷன் நாங்கள் இனிமேல் தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் வந்து எக்ஸாம் பற்றி இன்னும் எதுவும் முடிவு பண்ணல. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு இடைப்பட்ட நிலையில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிஷன் வந்து போட்டிருந்தாங்க. என்ன பெட்டிஷன்னா, இப்போ இருக்கிற இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கொரோனாவோட தாக்கம் அதிகம் இருக்கிற இந்த நிலையில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 31 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேஸில் அந்த பெட்டிஷனில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the students in the petition have the sets that the examination should be cancelled and result of such students should be calculated on the basic the internal assessment or past performance. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி கரண்ட் செமஸ்டரோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தேர்ச்சி வந்து வழங்கணும் அப்படிங்கிற ஒரு பெட்டிஷனை வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் டெல்லி கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கோர்ட்டுக்கான ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 31 வரதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஜிசியோட ரிவைஸ்டு கைட்லைன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு சில யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த யூஜிசி சேஸ் அவுட் ஆஃப் 818 யூனிவர்சிட்டியில் 603 have either conducted examination or the planning the conducted. 603 யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதை பற்றியும் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லி அந்த பிளானை பற்றி சொல்லியிருக்காங்க. 250 யூனிவர்சிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி வந்து நாங்கள் செமஸ்டர் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த முறையில் கண்டக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க தரப்பில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து ஆன்லைன் ஆஃப்லைனில் சில மெத்தட்ஸை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யூஜிசிக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற இந்த 394 யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 394 யூனிவர்சிட்டி தான் வந்து இன்னும் எக்ஸாம்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா எந்த முடிவும் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் அவங்களும் கூட 394 யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதை பற்றி பிளான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 394 யூனிவர்சிட்டியும் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைன் மோடு அப்படின்னா ஆஃப்லைன் மோட் அப்படின்னா இன்டர்பெண்டட் ஆன்லைன் மோடில் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம், அதாவது ஆகஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணி செப்டம்பர் எண்டுக்குள்ளே முடிக்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. ஸோ 394 யூனிவர்சிட்டியோடைய ரெஸ்பான்ஸ் இது. சரிங்களா, டோட்டலாக 818 யூனிவர்சிட்டியிலேருந்து 613 யூனிவர்சிட்டி வந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 250 யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த 394 யூனிவர்சிட்டி மட்டும் ஆன்லைனில் ஆஃப்லைனில் வந்து எக்ஸாமினேஷன் வந்து செப்டம்பருக்குள்ளே கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க.